என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். தமிழகம் முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திமுகவோட குண்டர்களால தொடர்ந்து தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பல இடங்கள்ல திமுக இப்படிதான் செய்வாங்க. ஏன்னா திமுக ஒரு தீய சக்தி. இத புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலேயே உணர்ந்து சொல்லிட்டாரு. திமுக அப்படிங்கிற ஒரு வியாதிக்கு வைத்தியம் பார்க்கணும். ஆனா சாதாரண வைத்தியம்லாம் செட் ஆகாது. முரட்டு வைத்தியம் தான் இவங்களுக்கு எல்லாம் பார்க்கணும். இந்த காவல்துறை தங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எவன வேணாலும் போய் அடிச்சிடலாம் அப்படிங்கறதான் இவங்களோட திமிருக்கு வந்து தெனாவட்டுக்கும் காரணம். இப்ப உதாரணத்துக்கு டிவிக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாமே இலவட்ட பயிலுக திருப்பி நின்றுட்டு கழுட்டிக்கிட்டு அடிச்சானுங்கன்னு வச்சுக்க, ஒரு ரூபாய் தாங்க மாட்டீங்க. ஆனாலும் அவன் அடிக்கிறான். ஏன்? நம்ம கிட்ட போலீஸ் இருக்கு, நம்ம அவங்க மேல கேச போட்டு உள்ள வச்சிடலாம். ஒரு 10 பேரை கேச போட்டு உள்ள வச்சோம் அப்படின்னா அப்புறம் ஃபேமிலில இருந்து எப்பா கட்சிக்கலாம் போகாதன்னு சொல்லிடுவாங்க. இப்படி மாத்தி விட்டுறலாம் அப்படிங்கிறது அதான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. இதை பத்தி நாம டீட்டெயில்டா இன்னைக்கு பார்க்க போறோம். சேகர் பாபு அமைச்சரா ரவுடியா? நான் பல வீடியோ போட்டேன் இதே தலைப்புல. உண்மையிலேயே சேகர் பாபு முன்னாள் ரவுடி, இந்நாள் அமைச்சருங்கிறாங்க. அவர் இப்பவும் ஒரு ரவுடி அமைச்சர், அமைச்சரின் பெயரில் ஒரு ரவுடி அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுது. இந்த விவகாரத்துல டிவிக்கே கர்ப்பிணி பெண்ணை கொண்டு தாக்கி இருக்கானுங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கேடுகட்ட ஜென்மங்கள் அப்படிங்கிறத பாத்துங்க. இத நாம ஆதாரத்தோட தோல் உரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல வேண்டிய இருக்கு, சப்ஜெக்டுக்கு சம்பந்தப்பட்ட கதை. அதுக்கும் முன்னாடி பட்டிமன்ற ராஜா இருக்காருல்ல, உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும். ஒரு சாதுவான மனுஷன், பார்த்தாலே தெரியும். யாரு 9 தும்புக்கும் போகாதவர். அவரு அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அங்க விருந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஒரு பெண் பரிமாற வந்த பெண்ணு விளையாட்டா என்ன வருமா அப்படின்னு கேக்குறப்ப, நான் காரைக்குடிங்க அப்படின்னு இருக்கு போல இருக்கு. காரைக்குடி அப்படின்னாலே செட்டியார்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு ஊரு. செட்டியாரா நீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே எப்படா உனக்கு இந்த ஜாதி புத்தி வந்துச்சு, ஜாதி வெறியன் ராஜா ஒலிக அப்படின்னு நாய்க்கடிக்கிற மாதிரி உடன்பிறப்புகளும் விசிகாவினரும் ராஜாவை கடிச்சு கொதறிட்டு இருக்காங்க. ரைட், ராஜாவோட புத்தி சாதி புத்தி, அதனால அவர் கேட்டார் அப்படின்னு நம்ம வச்சுக்கோ ஒரு ஓரத்துல. ஏன்னா இவங்க சொல்றாங்கல்ல. இந்த போட்டோவை பாருங்க. ஒசூர்ல இருந்து ஒரு தொண்டர் கூட இல்ல, கிட்டத்தட்ட ஒரு வயதானவர், முதியவர், திமுக அனுதாபி, ஸ்டாலினை பார்க்க வந்தாரு. வந்த உடனே அவர் ஒசூர்னு சொன்ன அடுத்த வார்த்தை, கவுடவ இது என்னையா சமூக நீதி புத்தியா இது? அது என்ன ராஜாவுக்கு வந்தா தக்காளி சட்னி, ஸ்டாலினுக்கு வந்தா ரத்தம்மா? அவரு ஒரு ஆசாபாசத்துல வெளிநாடு போன இடத்துல பார்த்தா தமிழனா அப்படின்னு கேட்டுருவா. அப்ப நீ இந்தியன் இல்லையா அப்படின்னு அவனை முறைக்கிற மாதிரிதான் இது. சரி, அது தப்புன்னே நம்ம வச்சுக்கோ, சாதி புத்தின்னே வச்சுக்கோ. அப்ப ராஜா சாதி வெறியன், ஸ்டாலின் சமூக நீதி காவலன். காரி துப்புனா கூட எச்சிக்கு அவமானம்டா அப்பா நீங்க குடுக்கிற முட்டு. ராஜா ஜாதி வெறியன்னா ஸ்டாலினும் ஜாதி வெறியன் தானடா. என்னங்கடா உங்க திட்டம், என்னங்கடா உங்க சட்டம்? எப்பேற்பட்ட 10 காசுக்கு போறாத விஷயத்தெல்லாம் தூக்கி முன்னாடி பிடிச்சிக்கிட்டு, ஐயோ எல்லாரும் ஜாதி பாக்குறாங்க, திமுக ஆட்சி இல்லைன்னா பாவம், இனிமே ஜாதி எரி பிரச்சனை பெருசாகி போகும். மான ரோசம் வெக்கம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தாவே திமுக இருக்க போறான். ரைட், அதை விட்டு போங்க. இப்ப நம்ம குட்டி கதைக்கு வந்துருவோம். ஹிட்லர் அமைச்சரவையை கூட்டியிருக்கார். ஹிட்லர் உள்ள வராரு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் எந்திரிச்சு நின்றுருக்காங்க. வரும்போது ஹிட்லர் ஒரு சேவலை அப்படியே கழுத்தை பிடிச்சு கூட்டு வந்திருக்காரு. சேவல் வந்து திமிரி இருக்கு, ஆனா ரொம்ப நெரிக்காம அப்படியே பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரெக்கையா உயிரோட பிச்சிருக்காரு. அந்த சேவல் துடிக்குது. என்னங்க இப்படி புடுங்குறீங்க அப்படின்னு அப்படி ஒரு முறப்பு தான். எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு ரெக்கையா புடுங்கி எல்லா ரெக்கையும் புடுங்கி போட்டாரு. ஆனா சேவல் உயிரோட இருக்கு. எப்படியாவது ஹிட்லர் இருந்து தப்பிக்கணும்னு அது துடிக்குது. ஹிட்லர் அதை கீழே விட்டாப்ல. அப்பாடா அப்படின்னு சேவல் பாத்தீங்கன்னா உரிச்ச கோழி மாதிரி நிக்குது அப்படியே உயிரோட. இவர் புடுங்கின வலி, நேத்து நைட்ல இருந்து ஒரு தானியம் கூட போடாம பட்னி போட்டு வச்சிருந்திருக்காப்புல. அப்புறம் என்ன ஆயிப்போச்சு, என்னங்க சேவல் உங்கள்ட்ட இருந்து தப்பிக்க எவ்வளவு போராடுதுன்னு இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொஞ்சம் தானியத்தை அள்ளி அப்படியே நீட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. சேவல் நேரா ஓடி வந்திருக்கு அவர்கிட்ட. எந்த ஹிட்லர்கிட்ட இருந்து தப்பிச்சா போதும்னு 1 மணி நேரமா துடிச்சுக்கிட்டு இருந்ததோ, நேத்து ராத்திரியில இருந்து பட்னி போட்டிருக்கானே இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சதோ, அவன் சோறு போட்டு அந்த தானியத்தை எடுத்து இப்படி கையில காமிச்ச உடனே அதையே கொத்தி திங்க வந்துச்சான். மறுபடியும் பிடிச்சிக்கிட்டான். எதுக்கு இந்த குட்டி கதை? இது மாதிரிதான் தமிழக வாக்காளர்கள் 5 வருடமா ஸ்டாலின் என்கின்ற ஹிட்லர் கோழி மாதிரி கழுத்தை புடிச்சு நெருக்கிட்டு நம்மளோட ஒவ்வொரு ரெக்கையா பிச்சு கெடாச்சிட்டு இருக்காரு. இந்த ஆள்கிட்ட இருந்து எப்படா தப்பிச்சு போலாம், விட்டு தொலைவாங்கலாம் மாட்டாங்களான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழக வாக்காளர்கள்.
ஆனா தானியம் மாதிரி ஓட்டுக்கு 2000 ரூபாய் பணத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. திரும்ப போய் சிக்குனீங்கன்னா அடுத்த 5 வருஷம் உங்க தொண்டையை பிடிச்சிக்கிட்டு ரெக்கையை பிச்சு எடுப்பாங்க, குடலையும் கூட உருவிடுவாங்க, வறுத்து தின்றுவாங்க. மக்களே ஞாபகம் வச்சுக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கீங்க. இந்த திமுக ஆட்சி ஓட்டுக்கு 5000, 2000, 3000 இப்பெல்லாம் மெகா பிளான் போட்டிருக்காங்க, அடிச்சு வச்சிருக்காங்க லட்சம் கோடி. அசால்ட்டா 2000, 3000 கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. நான் வேணான்னே சொல்ல மாட்டேன். லஞ்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. கொடுக்கறவனே பிடிக்க மாட்டாங்க, வாங்குறவன தான் வந்து பிடிக்க போறாங்க. கொடுத்தா வாங்கி வச்சுட்டு உங்க இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுங்க, அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இந்த டிவிகேவினர் தாக்கப்பட்ட விவகாரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, டிவிகேவை சேர்ந்த தொண்டர்கள், இளவட்ட பசங்க இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, நேர்படியா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர்களுக்கு ஒரு கட்சி அனுதாபம் இருந்திருக்கலாம், இல்ல வெறும் வாக்காளரா இருந்திருப்பாங்க. இப்ப கட்சி, நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, நம்ம தலைவர் கட்சி ஆரம்பிச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், அது தப்பும் கிடையாது. ஆனா அந்த ஆர்வத்திலே இவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க. சென்னை பாரிமுனை அங்கப்ப நாயக்கன் தெரு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஜூஸ் கடை. இங்க போய் 5 பெண்கள் உட்பட 10 பேர் கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் கருத்து கணிப்பு எடுத்ததுக்கு அந்த இடத்துல திமுகவோட 60வது வட்ட செயலாளர் கவியரசு அப்படிங்கிற ஒரு ரவுடி பொறுக்கி அந்த இடத்துல வந்துகிட்டு, இங்கெல்லாம் வந்து அரசாங்கம் தான் கருத்து கணிப்பு எடுக்கணும், நீங்களாம் எடுக்க கூடாதுன்னா. அது எந்த ஊரடாப்பா அரசாங்கம் கருத்து கணிப்பு எடுத்திருக்கு, எனக்கு தெரியலையே, ஏதோ பத்திரிகைகள் தான் எடுக்கணும்னு சொன்னா பரவாயில்ல. இல்ல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க, முதல் நாளே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லெட்டர் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த டிவிகேவினர் நாங்க இது மாதிரி கருத்து கணிப்பு எடுக்க போறோம்னு. அதை கையிலேயே வாங்கலையா. உடனே இவங்க கருத்து கணிப்பு எடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனே 2 பக்கத்துலயும் கொஞ்சம் அப்படியே வாக்குவாதம், வாய் தகராறுங்கிறது வந்துருக்கு. நாங்க எங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, எங்க கட்சிக்காக நாங்க எடுக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னதும் இந்த வாக்குவாதம் முத்தவும் திமுகவோட ஒரிஜினல் பிரீடு ரவுடி, அதாவது வேற பல கட்சி சுத்தி வந்ததுதான் இப்ப திமுகவுக்கே உண்டான ரவுடி சித்த பண்ணிட்டு இருக்கு சேகர் பாபுவோட அல்லக்கை துறைமுகம் பகுதி திமுக செயலாளர் ராஜசேகர், அவரோட 60வது வார்டு கவுன்சிலர் 2 பேரும் 30க்கும் மேற்பட்ட அடியாட்களோட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து இவர்களை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சதோட இல்லாம ஒரு கர்ப்பிணி பெண்ணு 4 மாச கர்ப்பமா இருக்கு, அவங்க தாய் கதறுது, என் புள்ள சீரியஸா இருக்கியா, வயிற்றுலயே குத்திட்டாங்கயா, இந்த அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி துடிக்கிறாங்க. ஐசியூல இருக்காங்க. ஒரு 6க்கும் மேற்பட்டவர்கள் மீது கடுமையான தாக்குதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே நேரத்துல 36 வயதான திலீப் அப்படிங்கிறவர் ரொம்ப சீரியஸா மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கு. என்னங்க டிவிக்கு தொண்டர்கள் மேல இப்படி தாக்குதல் நடத்திருக்கீங்க அப்படின்னு சேகர் பாபு கேட்டா, சும்மா ஒரு சைடு மட்டும் கேட்டுட்டுலாம் பேசுற வச்சு விடாது, உண்மையான செய்திகளை போடுங்க, எங்க ஆட்களை தான் அவங்க தாக்கியிருக்காங்க, பொதுமக்களை தாக்கியிருக்காங்க, அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எவ்வளவு அனத்தையா இருக்கும் உனக்கு, போலீஸ் உங்க கையில இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ரோட்ல போறவனை அடிச்சுட்டு அவன் மேலேயே கேஸ் கொடுப்ப. இந்த மோரக்கட்டையை பாருங்க, இதுதான் பொதுமக்கள். திமுக ஆட்கள் கூட மாமூல் வாங்கக்கூடிய வேலை, தீபாவளி பொங்க காசு வாங்கிக்கிட்டு ஒரு கழக மகளிர் அணி உடன் பிறப்பு. நீங்க அப்படியே ஒரு ரீகால் பண்ணி பாருங்களேன், இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தேன்மொழின்னு ஒரு சமூக ஆர்வலர் பாதைக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, திமுக சொம்புங்கிறது பின்னாடி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இந்த திமுக கும்பலு என்ன டிவிகேவினர் அடிச்சுட்டாங்க. அப்பாடே ஆஸ்கர் நாயகிகள் எல்லாம் திமுக அந்த பேட்டி பாருங்களேன், யாரையும் வலிக்குது சார், மார்லயே குத்திட்டாங்க சார், மூச்சு விடல சார், விஜய் கட்சிக்காரங்க விசிலுக்கு ஓட்டு போடு, விசிலுக்கு ஓட்டு போடு, என்ன போட்டு அடிச்சாங்க சார், ஏன் அவருக்குதான் ஓட்டு போடுதோ. அப்படியே டெம்போ போயிடுச்சு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த நடிப்பு திறனை காட்டுறாங்க, நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத மறந்துட்டு அப்படியே மெதுவா ஆரம்பிச்சாங்க. ஒரு 20 செகண்ட் கூட இல்ல, ஒரிஜினல் வாய்ஸ் வந்துருச்சு. அவனுக்கு நான் ஓட்டு போட முடியாது சார், போட்டு அடிச்சு என்னடா இது அந்நிய அம்பீரி எல்லாத்தையுமே உங்க கட்சியிலேயே வச்சுட்டு இருக்கீங்களேடா அப்பா, இந்த இவ்வளவு திறமைய மக்களுக்கு நல்லது செய்யறதுல காமிச்சிருக்கலாம்லடாப்பா. இந்த மகளிர் அணி உடன்பிறப்பெல்லாம் வெட்டியாதானே சும்மா இருக்கு. இந்த வெள்ளம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு சென்னை பெருநகரம். அப்ப இந்த கழக உடன்பிறப்புகள் எல்லாம் களம் இறக்கி விட்டுருக்க வேண்டியதானேப்பா. உங்க நடிப்பு திறமைக்கு நீங்களாம் வந்து நடிச்சுட்டு மட்டுமே இருக்காதீங்க, போய் உதவிகள் செய்யுங்க, போங்க போங்க, தண்ணி வரா இடத்துல தண்ணி வெடிக்கிறதுக்கு வேலை செய்யுங்க, போங்க, உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இப்படி இறக்கி விட்டுருக்கலாம்ல. அது என்ன அடுத்த கட்சிக்காரனை அடிக்கிறது, ஒரு கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்க விடாம தூக்கி போட்டு மிதிக்கிறது, இதுக்கு பேரு ரவுடிசமா இல்ல என்ன? அதுக்குதான் சொன்னேன், இவர்களுக்கு முரட்டு வைத்தியம் தான் இது. விஜய் பாணி செட் ஆகாது.
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாணி, புரட்சி தலைவர் அம்மா பாணி தான் செட் ஆகும். அதிமுக போய் கை நீட்டி பார்க்க சொல்லுங்களேன், உடைச்சு முறிச்சிருவானுங்க. சேகர் பாபுவோட திமிர போய் அங்க இருக்கிற அதிமுக காட்ட சொல்ல, பிச்சு எடுத்துருவானுங்க கரிய. சரிக்கு சரி இவங்களோட நிக்கணும். இப்ப இந்த விஜய் கண்டிப்பா எனக்கு அவர் மேல பெரிய அதிருப்தி. ஒரு ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சா சரியா போச்சா? தலைவன் இதுக்காக குரல் கொடுக்கணுங்க. நேரடியா ஒரு பேட்டி கொடுத்துருக்கணும், நேரடியா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும், பிரச்சனை பண்ணணும். நீ வெறுமனே ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தா திருப்பி 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 அடிப்பானுங்க. உங்களோட தொண்டனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனைனா என் தலைவன் வருவான்டா அப்படிங்கிற நம்பிக்கை வரணும். அப்பதான் அவன் அடிச்சாலும் உதைச்சாலும் திரும்பி நிற்பான். அவன் நிற்பான். அவன் வீட்டுல உள்ள பெத்தவங்க விடுவாங்க, ஆளே வாய மூட்டு உட்கார்ற ஒரு இடத்துல போற இடத்துல சண்டை வளர்த்துக்கிட்டு இருக்க, உங்க கட்சி பின்னாடி நின்னுச்சாரு. வழக்கறிஞர்களே உள்ள விட முடியறாங்க, அந்த அளவுக்கு அராஜகம் பண்றாங்க. அப்படிங்கிறப்ப நேரடியா இதுக்கு விஜய் அவர்கள் இறங்கி கண்டனம் தெரிவிக்கணும். பட் அதெல்லாம் நடக்கல. இது ரொம்ப வருத்தம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட நீங்க வெளியில வரல அப்படின்னா உங்க தொண்டர்களுக்கான நியாயத்தை நீங்க கேட்கலன்னா பொதுமக்களுக்கான நியாயத்தை எப்படி கேட்பீங்க? வாங்க வெளியில. இது என்னமோ எனக்கு தப்பாப்படுது. அது மாதிரிதான் இந்த லெப்ட் முருகன் சொல்லிட்டு தேனியில நாம் தமிழர் கட்சி நடத்தின அந்த கூட்டத்துல ஏதோ ஒரு சின்ன மன வருத்தம், ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் டிவிக்கே தான் இப்ப திமுகவா மாறிடுச்சு, திமுக சொம்பா மாறிட்டாங்க. சாரி மன்னிக்கணும், என்டிகே ஃபுல்லா திமுக சொம்பா மாறிட்டாங்க, கேஸ் போட்டாங்கன்னு மாவட்ட செயலாளர், டிவிக்கோட மாவட்ட செயலாளர் லெப்ட் முருகன் தலைமறைவு. அதிமுக எல்லாம் ஒரு தொண்டை மேல கேஸ் போட்டாலே அவன் தலைமுறை ஆகட்டாயா, சரிவா பாத்துக்கோ என்ன அப்படின்னு எதிர்த்தான் நிற்பான். நீ உங்க மாவட்ட செயலாளரே தலைமுறை ஆகிறீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு எப்படியா தொண்டரை நீங்க தைரியத்தை கொடுத்து வளர்ப்பீங்க? முதல்ல இந்த வீராவேசமா ஆன்லைன்ல பேசுறதோட இல்லாம நேர்லயும் கொஞ்சம் அதுல செயல்படணும். அப்படி வந்தா மட்டும்தான் திமுக அரசியல் பண்ண முடியும். இல்லாட்டி ஓட ஓட அடிப்பாங்க, குனிய கூட்டுவாங்க. வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல எதிர்த்து நிக்க போறீங்களான்னு மக்களாகிய நீங்களும் டிவிக்கு தொண்டர்களாகிய நீங்களும் முடிவு பண்ணீங்க. தொடர்ந்து பேசுவோம்.